ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு. எப்பயுமே நம்ம கீரை கடையல் பண்ணுவோம். இன்றைக்கி கீரை கடையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மசூர் தால், அதாவது அந்த சிகப்பு பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பு எடுத்திருக்கேன். அதே முதல்ல வேக வச்சுருவோம். பருப்பை கழுவிட்டு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பருப்பு கூட ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். மஞ்சத்தூள் சேர்த்துருவோம், வேகட்டும். அதுக்கப்புறமா தக்காளி கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தக்காளி 3 சேர்த்துக்கலாம். பருப்பும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டோம்னா போதும். அதனால் இதெல்லாம் நல்லா வெந்து குலைவாகட்டும். தக்காளி போட்டு இந்த பருப்பு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும் பருப்பு வேகிறதுக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு நான் பீட்ரூட் 1/2 கிலோ அளவுக்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை நல்ல பொடியாக இந்த சாப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்போ எல்லாம் சாப்பர் வச்சுருப்பீங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணுறது, இப்படி கை நாட் போட்டு இழுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அதில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம துருவி போடுறத விட இந்த மாதிரி பொடியாக அறுத்து நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அந்த மாதிரியெல்லாம் பண்ணி பொரியல் பண்ணிங்கன்னா பீட்ரூட் பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் எதுனா பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் மட்டும் நல்லா நம்ம தேங்காய் துருவுறது வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் துருவி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பயுமே பொரியலுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சரியா? இப்போ நம்ம பொரியல் பண்ணிடலாம். பருப்பை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்ருவோம். அது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். இப்போலாம் அடுப்பு சூப்பராக எரியுது. பருப்பு வெந்துடும் கொஞ்சம் நேரம். மசூர் தால் சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம மசூர் தாலை மைசூர் பருப்புன்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களாம் எங்கள் ஊரில் மசூர் தாலை மைசூர் பருப்புன்னு தான் சொல்லுவோம். வீடியோவில் சொன்னால் ஆளாளுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த பருப்பு பேர் மசூர் தால் அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த பருப்பு பேரை மசூர் தால் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா மைசூர் பருப்புன்னு தான் சொல்லுவேன். அதே போல் பீட்ரூட் பொரியலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இது கூட கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அந்த கடலையும் சேர்த்து போட்டு பொரியல் பண்ண போகிறோம். சும்மா ஒரு கிண்ணத்தில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையோ இல்லை நீங்கள் வேறு எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேக வச்சு பொரியல் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சது இல்லைன்னா நல்லாயிருக்கும். சரியா? இப்போ நான் கொண்டக்கடலையும் நல்லா உப்பு போட்டு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதனால் உப்பு போட்டு இப்போ வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காயும் நல்லா வெட்டி எடுத்துருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பக்குவமாக வதங்கிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கினா போதும். அடுத்ததாக நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். எப்படி வெட்டியிருக்கோம் பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரியலுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து வேக விட்டுறலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் தண்ணி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி தொளித்து வேக விடுங்க. ரொம்ப எல்லாம் தண்ணி இருந்தாலும் காய் ரொம்ப குலைவாக வெந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால சும்மா நம்ம கையில் அப்படியே ஒரு கையளவுக்கு இந்த மாதிரி தெளித்து விட்டு வேக வச்சுக்கணும். வேகட்டும். அதுங்களையும் தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு துண்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், கூடவே 2 பச்சை மிளகாய். இதையே நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக அந்த தண்ணி மட்டும், லைட்டாக அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் தட்டைப்பயிறு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், பச்சை பயிறு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா ரெண்டுமே வெந்து ஒன்றா சேர்ந்து வெந்து அந்த இருக்கிற ஈரப்பதமெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் இல்லாமல் வெறும் எண்ணெய் மட்டும்தான் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ண தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இருக்குல்லையா, அதை குறப்பாக அரைச்சிருக்கேன், அதையே சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி வரும். நல்லா கிளறி விட்டாச்சு. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்டு கொண்டக்கடலை போட்டு அருமையான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சைடிஷாக வச்சு கூட எல்லா சாப்பாடுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுருந்தீங்களா, அந்த பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அந்த வேகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த முழுசாக இருக்கிற தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சும்மா 1-2 மசிச்சு விட்டால் போதும். கீரை வேகிறப்ப நல்லா மொத்தமாக வெந்துடும். இப்போ கீரை சேர்த்துக்கலாம். நான் வந்து பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். 1 கட்டு அளவுக்கு பாலக்கீரை. கீரையை போட்டாச்சு. நான் வந்து இன்றைக்கி பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். நீங்களும் பாலக்கீரை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. பாலக்கீரையில் தான் செய்யணுமா அப்படின்லாம் இல்லை. எல்லா கீரை நீங்கள் எதை கீரையெல்லாம் பருப்பில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீரையிலெல்லாம் இந்த மாதிரி செய்யலாம். தண்டுக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, தக்காளி, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி எந்த கீரையில் வேணாலும் நீங்கள் வந்து இது போல் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். கீரை வந்து போட்டு கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷத்தில் கீரை வந்து வெந்துடும். கீரை வேகிறதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை போட்டுடலாம். அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இதையும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டு போலேயே அரைச்சிக்கலாம். குறகுறப்பாக அப்படிலாம் இல்லை, நல்ல மைய பேஸ்ட்டு போலேயும் அரைச்சி எடுத்துருவோம். கீரை நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இதில் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் வேக விடும். இன்னும் கொஞ்சம் வேகணும். கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சோம் இல்லையா, இப்போ அரைச்ச தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நல்லா குழம்புக்கெல்லாம் எந்த மாதிரி போடுவோமோ அது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். வலுவலுன்னு அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி சேருங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கக்கூடாது. கீரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கூட்டு மாதிரி நல்ல கீரை குழம்பு வந்து நம்ம செஞ்சுருக்கோம். தண்ணியாக அருமையான கலர் பாருங்கள். பார்க்குறதுக்கு கீரையும் அதிகமாக நல்லா கடையாமல் பச்சை கலரும் இல்லாமல் அந்த பருப்போட டேஸ்ட்டும் அந்த கீரையோட டேஸ்ட்டும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி நல்லா வெந்துடுச்சு. அதே போல் தேங்காய் கூட சீரகமாக அரைச்சி போட்டதுனால நல்ல மனம் வந்து கம கம கமன்னு இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாற்றி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து போட்டுக்கலாம். கடுகுளுந்து பொரிஞ்சதுமே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5, கூடவே 2 வரமிளகாய், கூடவே கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதான். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பை கீரையில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், அருமையான கீரை ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. அடுத்ததாக என்னென்னா நம்ம வீட்டில் தாளிப்பு வடகம், தாளிப்பு வடகம் இல்லை, அது வந்து இன்னும் காயலை. தாளிப்பு வடகம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது இன்னும் காயலை. சரி, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வத்தல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த வத்தலையும் சைடிஷ்க்கு வந்து பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றி பொரிச்சிருவோம். நேற்று பொரித்த எண்ணெய் தான் வெறும் வயலையேவும் பொரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சின்ன பாத்திரம், அதனால் ஒன்றுன்னா போட்டு பொரிக்கிறேன். நம்ம கடையிலலாம் அப்பளம்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி ஜவ்வரிசி வத்தல் வருஷத்துக்கு நான் வந்து 1/4 கிலோக்கே எனக்கு இவ்வளோ வத்தல் வந்துச்சு. 1/2 கிலோ 1 கிலோலாம் போட்டோன்னா எவ்வளோ வத்தல் வந்திருக்குள்ள. அதனால் நீங்களும் இதை இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் வந்து 2 பகுதியாக 3 பங்காக அப்படி எடுத்து அப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒருக்க செஞ்சு வச்சுட்டு செய்யலாம். நம்ம சேனலில் இதோட லிங்க் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன், பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வத்தல்னா காரம் இருக்காது, ஆனால் நம்ம வத்தல்னா காரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வத்தல் அப்படியே சுருக்குன்னு காரசாரமாக சூப்பராக இருக்குது. அதாவது காரம் அப்படின்னா அதை வாயில் வைக்க முடியாத காரம்லாம் இல்லை. நம்ம காரம் ஓரளவுக்கு காரம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த காரத்தை சேர்த்து சாப்பிட்றப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வெறும் நாங்கள் ஸ்நாக்கை நானும் அஸ்மாவும் ஸ்நாக்காகவே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதே போல் பருப்பு குழம்பு வச்சா இதுதான். இப்போ கீரை குழம்பு வேறு வச்சுருக்கோமா, சரி போடு வத்தலை அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வத்தலை பொரிக்கிறோம். அதாவது பொரியல் எதுவுமே வைக்கலைன்னா கூட வெறும் இந்த வத்தலை வச்சே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா சுருக்குன்னு ஒரு வத்தல். நம்ம வீட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா எது செஞ்சாலுமே கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக தான் இருக்கும். காரம் மட்டும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அருமையான டேஸ்ட்டில் பாலக்கீரையில் நல்ல பருப்பு குழம்பு. அடுத்ததாக பீட்ரூட்டும் கொண்டக்கடலையும் சேர்த்து சூப்பரான ஒரு பொரியல். இந்த பொரியலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். அடுத்ததாக இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச ஜவ்வரிசி வத்தல் சாதம். அப்போ நேற்று வச்ச ரசம் மீதி இருந்தது, அந்த ரசமும் லஞ்சுக்கு வந்து செஞ்சுட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ரசம் ரெசிபி இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதே போல் கீரைனாலே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு கீரையே பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கீரையை நீங்கள் கொடுத்து பாருங்கள். நம்ம வீட்டில் எப்போவுமே கீரை வந்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக செய்வோம். அந்த கலர் பச்சை கலர் மாறாமல் அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்க எல்லாருக்குமே 3 நேரமும் கீரையை கொடுத்தாலுமே எங்கள் வீட்டில் 3 நேரமும் என் பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, எங்கள் வீட்லேயும் அவரும் சாப்பிடுவார். அந்த மாதிரி கீரையோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் கீரை சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு நாள் நல்லா கடையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் நல்லா தேங்காய் சீரகெல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு கீரையும் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பெஸ்ட்டான ஒரு சைடிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுவல், பொரியல் இந்த மாதிரி ஏதாவது நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இந்த பொரியல் பீட்ரூட்டும் கொண்டக்கடலையும் போட்டு செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பொரியலில் அது கூட சீரகம், அப்புறமா கொஞ்சம் தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அதை குறப்பாக அரைச்சி அந்த பொரியலோடு சேர்த்து ஒரு கலந்த பாருங்கள், அந்த மணத்துக்கே இதை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு பொரியல். அப்புறம் வத்தல் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே பொரிக்கிறப்பயே சொல்லிட்டேன், அதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். நல்ல ஒரு பருப்பு குழம்பு சாம்பாருக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அருமையான ஒரு காரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வரிசி வத்தல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் முந்தா நாள் தான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே போல் ரசம் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் தக்காளி ரசம் செரின்ஸ் கிச்சன் தக்காளி ரசம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வரும், நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இதே லஞ்ச் நீங்களும் உடனே செஞ்சாலும் சரி, இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் இந்த லஞ்சை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா. உடனே செய்யணுன்னா கொண்டக்கடலையே நீங்கள் முன்னாடியே ஊற வைக்கணும் இல்லையா, அதனால் உடனேலாம் செய்ய முடியாது. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் லஞ்சுக்கு இந்த லஞ்சை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். டேஸ்ட்டும் சரி, வேலையும் சரி, சீக்கிரம் முடிஞ்சிடும்.